இன்று கருமை வீரர் காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆற்காடில் சிறப்பான முறையில் அவருடைய திருவுருவப் படத்தை அலங்காரம் செய்து வைத்து ஊர்வலம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் டாக்டர் பொன்கு சரவணன், திரு தங்கப்பாண்டியன், திரு பாஸ்கரன் இவருடைய சிறப்பான தலைமையில் இந்த ஊர்வலம் தொடங்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்தடைந்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் உள்ள கருமை வீரர் காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவரை போற்றி வணங்கினார்கள். காலை வணக்கத்துடன் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் இன்று காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காலை ஆற்காடு கலவை ரோட்டில் உள்ள ஜனசங்க திருமண மண்டபத்தில் காமராஜருடைய திருவுருவ படத்தை வைத்து பல்வேறு பூஜைகள் செய்து பின்பு சூடம் ஏற்றி வணங்கி அந்த ஜனசங்க திருமண மண்டபத்திலிருந்து கலவை ரோடு மற்றும் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக அவருடைய திருவுருவ படத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருமை வீரர் காமராஜருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இன்று அவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த தொகுப்பு ஆற்காடு பேருந்து நிலையத்தில் உள்ள காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவித்து பின்பு அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு காமராஜர் திருமண மண்டபத்திற்கு வருகை புரிந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த காமராஜருடைய திருவுருவ படத்தை அலங்காரம் செய்து வைத்து அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பசியில்லாத உலகமாக இருக்க வேண்டும் என்பது காமராஜருடைய கனவாகவும் நினைவாகவும் அதை செயல்படுத்தியும் காட்டினார். அதை போற்றும் அதை கடைபிடிக்கும் விதமாக இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்று கருமை வீரர் காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆற்காடில் சிறப்பான முறையில் அவருடைய திருவுருவப் படத்தை அலங்காரம் செய்து வைத்து ஊர்வலம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் டாக்டர் பொன்கு சரவணன், திரு தங்கப்பாண்டியன், திரு பாஸ்கரன் இவருடைய சிறப்பான தலைமையில் இந்த ஊர்வலம் தொடங்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்தடைந்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் உள்ள கருமை வீரர் காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவரை போற்றி வணங்கினார்கள். காலை வணக்கத்துடன் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் இன்று காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காலை ஆற்காடு கலவை ரோட்டில் உள்ள ஜனசங்க திருமண மண்டபத்தில் காமராஜருடைய திருவுருவ படத்தை வைத்து பல்வேறு பூஜைகள் செய்து பின்பு சூடம் ஏற்றி வணங்கி அந்த ஜனசங்க திருமண மண்டபத்திலிருந்து கலவை ரோடு மற்றும் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக அவருடைய திருவுருவ படத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருமை வீரர் காமராஜருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இன்று அவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த தொகுப்பு